நம்முடைய புரோலிட்டேரியட் லீடர்ஸ் குழு தொடர்ச்சியாக சட்டம் சார்ந்த வகுப்புகளை காலை மாலை என்று தொடர்ச்சியாக நடத்திட்டு வரோம். குறிப்பாக காலை வேளைகளில் 5 மணி முதல் நடைபெற்று வருகிறது. இப்போ நம்ம மாலை நேர வகுப்புகளும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இப்போ சமீப காலமா அந்த டைவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறைனாச்சும் கேட்காம இருக்க மாட்டோம். எல்லா பேரும் மேக்சிமம் நீதிமன்றமா இருக்கட்டும், நடைமுறையில இருக்கட்டும், டைவர்ஸ்ங்கிற இந்த ஒரு வார்த்தையை அதிகமா பயன்படுத்தி வரோம். அந்த டைவர்ஸ் சம்பந்தமான ஒரு ஆக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு. என்னன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954. இந்த ஆக்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நமக்காக வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்கிறது மைக்கேல் ஜெரால்டு கில் சார், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், நாகர்கோவில்ல இருந்து நமக்காக சார் வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. சாரை பற்றி அறிமுகம் தேவையில்லை, ஏன்னா பல்வேறு தலைப்புகள்ல நமக்கு பல சட்ட வகுப்புகள் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. சார் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வகுப்புகளும் பசுமரம் தாண்டி போல நம்மளோட மனசுல வந்து அப்படியே பதிஞ்சிடும். அந்த அளவுக்கு தெளிவாகவும் எல்லோருக்கும் புரிய விதக்கூடியதுல அனைத்து வகுப்புகளையும் நமக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க. சாரோட நேரத்தை ஒதுக்கி நமக்காக எடுத்து கொடுத்த அந்த வாய்ப்புக்கு நம்ம வகுப்பு குரூப் சார்பாக நம்ம மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை பத்தி சார் வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. வெல்கம் சார், நம்ம வகுப்புக்குள்ள போலாம் சார். இந்த வாய்ப்பை வழங்கிய புரோலிட்டேரியட் லீடர்ஸ் குழுவிற்கு நன்றி. குறிப்பாக காளிதாஸ் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சார் சொன்னது மாதிரி மனமுறிவு வழக்குகளை பொறுத்தவரையில நம்ம வழக்கறிஞர்கள் கடந்து போகாத வழக்கறிஞர்கள் ரொம்ப சொற்பம்தான். குற்றவியல் வழக்கறிஞர்களாக இருக்கலாம், இல்லைன்னா சிவில் உரிமையியல் சார்ந்த வழக்குகளை நடத்தும் வழக்கறிஞர்களாக இருந்தாலும் இந்த மனமுறிவு குறித்த வழக்குகள், இந்த மனக்கொடை தடுப்பு வழக்குகள் எல்லாம் நம்ம நிறைய நடத்தியிருப்போம். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு வந்து சிறப்பு திருமண சட்டம் 1954. இந்த சிறப்பு திருமண சட்டத்தை பற்றி நீங்க அண்மையில வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகர் நீங்க அந்த செய்திகளை நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஏன் இந்த இன்ஸ்டாவில் இருக்கிறவங்க, நிறைய வலைதளத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த டைவர்ஸ் பெட்டிஷன் காப்பியே இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த டைவர்ஸ் பெட்டிஷன் காப்பி எல்லாம் உங்களுக்கு நமக்கு எப்படி அது கையில கிடைக்கிற அளவுக்கு நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா நமக்கு வந்து எல்லாமே வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நீதிமன்றத்துல நடக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தும், அந்த நடவடிக்கைகள் அனைத்தும் இன்கேமராவிலேயே இருக்கணும், அது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது என்பதை ரொம்ப உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுல ரொம்ப கவனமாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் நிறைய, குறிப்பாக இந்த சிறப்பு திருமண சட்டத்தினுடைய சட்ட வகையுமே சொல்லி இருக்கிறது. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை நம்ம வந்து வெளியிடலாம். அதே போல அந்த நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று அந்த தரப்பினர் தொடர்பான அந்த காரியங்களை எல்லாம் வெளியிடலாம் என்கிறது நமக்கு சட்டத்தினுடைய பிரிவிலேயே ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு நம்ம எல்லாருமே எப்பவுமே நமக்கு வந்து நம்ம கதையை விடவும் இன்னொரு நபரினுடைய கதைகள்ல கேட்கறதுல, நமக்கு வந்து மற்றவங்களுடைய நடவடிக்கைகள்ல மூக்க நீட்டுறதுல வந்து மனித குலத்திற்கு வந்து ஒரு பெரிய என சொல்லனாத ஒரு பேராவல் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில இப்போ இந்த ஒரு பிரபலமான நடிகர், அவருடைய வழக்கும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இன்னும் கூடுதலாக இந்த சட்டத்தினுடைய கவனம் நம்ம நிறைய பேரை ஈர்த்திருக்கோம். அது நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில இன்னைக்கு நாம வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இதை நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். பொதுவா இந்த சிறப்பு திருமணம் என்பது ஒரு 1954 ஆண்டு, நினைச்சு பாருங்க, 1947 ஆண்டு இந்தியா விடுதலை அடைகிறது. நாடு விடுதலை அடைந்த 3 ஆண்டுகளில் நாம வந்து குடியரசு நாடாக மாற்றம் பெறுகிறோம். அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த சட்டத்தினுடைய ஆட்சியை நாம வந்து முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லும் போது, இந்த அரசியலமைப்பு சட்டத்திலேயே சில கஸ்டோமரி பிராக்டிசஸ வந்து என்ன செய்ய முடியல, விட முடியல. குறிப்பாக அந்த ஃபோர்ஃபாதர்ஸ் ஆஃப் த
கான்ஸ்டிடியூஷன், அதாவது மேக்கர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியினுடைய டிபேட்ஸ்ல கூட நமக்கு வந்து மத சுதந்திரம் என்று சொல்ற இடத்த அது முழுமையாக அதை நடைமுறைப்படுத்த முடிந்ததா என்றால் அது நமக்கு வழக்காறுகள் கஸ்டமரி பிராக்டிஸ்ங்கிற அடிப்படையில நிறைய பிற்போக்கான கருத்துக்களை எல்லாம் நாம உள்ள வச்சிருக்க வேண்டியது இருந்தது. ஆனாலும் அந்த காலத்திலேயே ஒரு செக்யூலர் ஒரு சட்டம், ஒரு மதச்சார்பற்ற, ஒரு சாதி சார்பற்ற, அந்த சமய சார்பற்ற ஒரு சட்டமாக இந்த சட்டத்தை வடிவமைச்சிருக்கிறாங்கன்னா, இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்காக அந்த நாளில் உழைத்தவர்கள், ஆட்சியாளர்கள் எவ்வளவு கடும் துயர்கள் எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க என்பதை நாம நினைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா அந்த செக்யூலர் என்கிற வார்த்தையே நமக்கு 42வது சட்ட திருத்தத்தில் தான் நம்ம அரசமைப்பு சட்டத்தினுடைய அந்த முகவுரையில கொண்டு வச்சு அதன் அடிப்படையில அது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறது மாதிரி கொண்டு வர்றதுக்கே நமக்கு அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு 25 ஆண்டுகளுக்கு மேல நாம போராட வேண்டி இருந்தது. ஆனால் அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஒரு 4 ஆண்டுகளில் ஒரு செக்யூலர் சட்டம், அந்த செக்யூலர் சட்டம் இதை உருவாக்க வேண்டும் என்றால் அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்களுடைய அந்த மன தைரியத்தை உள்ளவாறே நம்ம பாராட்டிதான் ஆக வேண்டும். அதனுடைய அதை பார்த்தாலே நமக்கு தெரியும். இதனுடைய ஆப்ஜெக்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது இந்த சட்டம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் எ செக்யூலர் ஃபார்ம் ஆஃப் மேரேஜ் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன். அதுல அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன் அண்ட் காஸ்ட், இந்த சாதி சமயம் இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த நாட்டில் இருப்பவர்களுக்கும், ஏன் இந்தியன் நேஷனல்ஸ் அப்ராட், இந்த நாட்டினுடைய மக்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கும் பொருந்துமாறு ஒரு சட்டத்தை இவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த சட்டத்தை பொறுத்தவரையில நாம ஒரு 51 பிரிவுகள் இருக்கிறது. இந்த 51 பிரிவுகளும் 8 சாப்டர்ல அடக்கி இருக்கிறாங்க. இந்த 8 சாப்டர்ஸ் அதே போல 51 பிரிவுகளை கொண்ட இந்த சட்டத்திற்கு ஒரு இணைப்பு பட்டியலும் இருக்கிறது. அதுல 5 ஷெட்யூல்ஸ், 5 அட்டவணைகள் இருக்கின்றன. அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு இந்த எதையெல்லாம் சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது ஒரு செக்யூலர், ஒரு சமயச்சார்பற்ற, ஒரு சாதி பாகுபாடு இல்லாத ஒரு சட்டமாகவும், திருமணம் செய்வதற்கு உரிய ஒரு சட்டமாகவும், இது இந்திய மக்கள், இந்தியாவில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவிலிருந்து இந்திய மக்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் அவர்களையும் இது ஆட்கொள்ளுகின்ற விதத்தில் இதை அமைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இதை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கணும். 8 சாப்டர் இருந்தாலும் நம்ம 8 சாப்டரையும் நம்ம மனசுல வச்சிருக்கணும்ன்ற அவசியமா அப்படின்னு பார்த்தா, எப்போதுமே அந்த பிரிலிமினரி என்று அழைக்கப்படுகின்ற முகவுரை பகுதி, அதுல 3 பிரிவுகள் இருக்கிறது. அதுல நாம 2 பிரிவுகள் ரொம்ப முக்கியமானது. பிரிவு 2, அந்த பிரிவு 2ல அந்த டெபினிஷன் இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த விலக்கப்பட்ட உறவு முறைகள், ப்ரோஹிபிட்டட் டிகிரிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம அதுல படிக்கணும். அந்த வார்த்தை இருக்கக்கூடிய பிரிவு 2ம், அதே போல திருமண அலுவலர்கள் இருக்கின்ற பிரிவு 3ம் அது ரொம்ப முக்கியமானது. அந்த முதல் அந்த சாப்டரை பொறுத்தவரையில, பிரிலிமினரி சாப்டரை பொறுத்தவரையில. அதன் பிறகு உள்ள சாப்டர் என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சால்மனைசேஷன் ஆஃப் மேரேஜ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிற டாபிக்ல நீங்க 2 சாப்டர் பார்க்கலாம். அது எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 2nd சாப்டரும் 3rd சாப்டரும் அந்த சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் ஒரு புதிய திருமணத்தை எவ்வாறு நடத்துவது, அதனை எவ்வாறு பதிவு செய்வது, அதே போல ஏற்கனவே வேறு மதமுறையில் செய்திருந்தாலும் அவர்கள் எப்படி இந்த சிறப்பு திருமண சட்டத்தின் அடிப்படையில் அவர் தங்களை பதிவு செய்து கொள்வது என்கிற அந்த இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சால்மனைசேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்பெஷல் மேரேஜஸ், இதை பொறுத்தவரையில பிரிவு 4ல் இருந்து பிரிவு 18 வரையிலும் உள்ள அந்த வகையங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதன் பிறகு ஒரு நபர் சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் ஒருத்தர் திருமணம் செய்து கொண்டால், அந்த சிறப்பு திருமண சட்டத்தின் அடிப்படையில் செய்து கொண்ட திருமணத்தினுடைய விளைவு, கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி பிரிவு 19 முதல் பிரிவு 21A வரையிலும் சாப்டர் 4ல சொல்லி இருக்கிறாங்க.
அதே போல சாப்டர் 5 and 6 ரொம்ப முக்கியமானது. சாப்டர் 5 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், திருமண உறவை மீட்டடைவது குறித்து சொல்கிறது. அதே போல வந்து சாப்டர் 6 அது வந்து நல்லிட்டி ஆஃப் மேரேஜ் பத்தி சொல்லுது. அதுல நல்லிட்டி ஆஃப் மேரேஜ்னு சொல்லும் போது வாய்டு மேரேஜ்னா என்ன இந்த சட்டத்தின்படி, வாய்டபிள் மேரேஜ்னா என்ன, அதே போல டைவர்ஸ்னா என்ன, மியூச்சுவல் கன்சென்ட்ல வாங்குறது, இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியது. ஆக இந்த சட்டத்தின் கீழ் சாப்டர் 5 மற்றும் 6வது பகுதியில ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், நல்லிட்டி ஆஃப் மேரேஜ் குறித்து பிரிவுகள் 22 முதல் 30 வரையிலான வகையங்கள் நமக்கு விளக்குகிறது. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சட்டத்தினுடைய ஆழ்வரையறை ஜூரிஸ்டிக்ஷன், அதன் பிறகு இதனுடைய நடைமுறை ப்ரொசீஜர், இதை குறித்து 7வது சாப்டர் பிரிவு 31 41 வரையிலும் சொல்லுகிறது. அதன் பிறகு வழக்கம் போல நமக்கு வந்து இருக்கக்கூடிய மிசலினியஸ் சாப்டர் 8வது சாப்டர் பிரிவு 42 51 வரை சொல்கிறது. எல்லா சாப்டர்லயும் நமக்கான தகவல்கள் இருக்கிறதா என்றால் இருக்கின்றன. பொதுவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரையில நம்ம அனைவருக்கும் வழக்கறிஞர் தொழிலுக்கு கட்டாயம் பயன்படும். சட்ட அறிவு தேவைப்படுகிறவர்களுக்கும் சட்ட ஆலோசனை வழங்குவதற்கும் இந்த சட்டம் நமக்கு தேவைப்படும். அதே போல இது வந்து ஏபிபி ஆஸ்பிரன்ஸுக்கோ சிவில் ஜட்ஜ் ஆஸ்பிரன்ஸுக்கோ இது டைரக்டா பொருந்துமா என்றால் பொருந்துவதற்கு வாய்ப்பில்லை, ஏன்னா அந்த சிலபஸ்ல இல்லை. ஆனா மாவட்ட நீதிபதிகள் தேர்வு எழுதுறவங்களுக்கான சிலபஸ்ல இது இருக்குது. அந்த வகையில இந்த சட்டத்தை நாம இன்னைக்கு ஓரளவுக்கு நாம முழுமையாக நம்ம பாக்குறோமா என்பதை தெரியவில்லை. ஓரளவுக்கு நம்ம இதை வந்து ஒரு புரிதலுக்காக நம்ம இந்த சட்டத்தை நம்ம வந்து ஒரு மேலோட்டமாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா முதல் சாப்டர்ல முக்கியமாக தேவைப்படுகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க, நமக்கு பழக்கம் போல பிரிவு 1 இந்த சட்டத்தினுடைய பெயரும் அதனுடைய நீட்சியும், நாடு முழுமைக்கும் இது என்னது இருக்குது, இது செயல்பாட்டுக்கு இருக்கிறது. அதே போல இது யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு சொன்னா, இந்திய குடிமக்களுக்கும், அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்களுக்கும் இது பொருந்தும் என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்துல பிரிவு 2 வந்து இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் வரையறைகள் குறித்த வார்த்தைகளில் டிகிரிஸ் ஆஃப் ப்ரொஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அந்த டிகிரிஸ் ஆஃப் ப்ரொஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சட்டத்தில் 1வது அட்டவணையில் முதல் ஷெட்யூல்ல 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடியதுல இருக்குது. ஒரு ஆண் எந்தெந்த தடுக்கப்பட்ட உறவு முறைகளில் திருமணம் செய்யக்கூடாது என்று பகுதி 1லும், ஒரு பெண் எந்தெந்த தடுக்கப்பட்ட உறவு முறைகளோடு திருமணம் செய்யக்கூடாது என்று அட்டவணை 1னுடைய பகுதி 2லும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல தடுக்கப்பட்ட உறவு முறைகள் என்று 37 உறவு முறைகள் அங்கு தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு அம்மாவிலிருந்து அம்மாவினுடைய சகோதரனின் குழந்தைகள் வரைக்கும் அதுல ஒரு 37 வரிசை. அதே போல பெண்களுக்கு அப்பாவில் இருந்து அப்பாவினுடைய சகோதரியினுடைய குழந்தைகள் ஈராக அப்படி 37 உறவு முறைகள் தடுக்கப்பட்ட உறவு முறைகளாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த தடுக்கப்பட்ட உறவு முறைகளில் அந்த விடோ என்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா அது வந்து டைவர்ஸ்டு உறவு முறைக்கும் பொருந்தும். ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதாவது டைவர்ஸ்டு ஹஸ்பண்டுக்கும் அது பொருந்தும் என்கிறதையும் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. இந்த டிகிரிஸ் ஆஃப் ப்ரொஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையில ஒரு ஆண் மகன் எந்தெந்த தடுக்கப்பட்ட உறவு முறைகள் என்று சொல்லி இருக்கக்கூடிய 1வது அட்டவணையின் பகுதி 1ல் இருக்கக்கூடிய 37 பிரிவிலும் என்ன செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. பெண் அதே போல அந்த முதல் அட்டவணையின் 2வது பகுதியில் இருக்கக்கூடிய 37 உறவு முறைகளில் திருமணம் செய்யக்கூடாது. இதுல கூடுதலாக 2 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கிறாங்க. என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஹாப் ஆஃப் பிளட் யூட்ரைன் பிளட் அப்படின்னா அவங்க ஃபுல் பிளட்டுக்கு ஈக்குவலாக கருதப்பட வேண்டும். இல்லெஜிட்டிமேட் அந்த உறவு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அவங்க லெஜிட்டிமேட் உறவு முறைகளாக கருதப்பட வேண்டும். அடாப்டட் அந்த உறவு முறைகள் இருக்குன்னா அவங்க பை பிளட் ரிலேஷன்ஷிப் என்று கருதப்பட வேண்டும் என்கிற ஒரு விளக்கமும் இருக்கிறது. அதுபடி அதுல எக்ஸம்ஷன் வாங்க முடியாது. அதே போல இந்த ஃபுல் பிளட்
ஆஃப் பிளட், யூட்ரைன் பிளட் அப்படிங்கிறது நம்ம அனைவரும் தெரிந்ததுதான். ஆனாலும் அதுல தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். அதாவது ஒரு ஃபுல் பிளட் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சேம் ஏன்செஸ்டர், அதாவது ஃபாதர், ஒரே ஃபாதர். ஆனா எப்படிப்பட்டவங்க? ஒரே ஃபாதர், ஒரே அம்மா, ஒரே தந்தைக்கும் ஒரே தாய்க்கும் பிறந்த குழந்தைகள் ஃபுல் பிளட் ரிலேஷன்ஷிப் என்று அழைக்கப்படுவார்கள். ஆஃப் பிளட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தந்தை ஒருவராக இருப்பார், தாய் வந்து வேறு தாயாக இருந்தால், அப்பா ஒரு ஆளு, அவர்களுடைய முதல் தாரம், இரண்டாவது தாரம், இந்த குழந்தைகள் வந்து ஆஃப் பிளட் ரிலேஷன்ஷிப் என்று அழைக்கப்படுவார்கள். அதே போல வந்து யூட்ரைன் பிளட், அந்த யூட்ரைன் பிளட் அப்படின்றதுல வந்து யூட்ரஸ் யாருக்கு இருக்கும்? பெண்களுக்கு இருக்கும். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காமன் ஏன்செஸ்ட்ரஸ், அதாவது மதர் வந்து காமனா இருப்பாங்க, அப்பா வேறு வேறு அப்பாவா இருந்துச்சுன்னா அவங்க யூட்ரைன் பிளட் என்று அழைக்கப்படுவார்கள். சோ அப்ப இந்த ஃபுல் பிளட், ஆஃப் பிளட், அதே போல இந்த யூட்ரைன் பிளட், இந்த ரிலேஷன்ஷிப் அனைவருமே ஃபுல் பிளட் என்றே கருதப்படுவார்கள். லெஜிட்டிமேட் சில்ட்ரன் மாதிரியே தான் இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன் அந்த ரிலேஷன்ஷிப்பும் இதுல ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளால வரும். அதே போல அடாப்டட் ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களும் பை பிளட் ரிலேஷன்ஷிப்பாகத்தான் இதில் கருதப்படுவார்கள் என்கிற அந்த விவரம் அந்த டிகிரிஸ் ஆஃப் ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் என்கிற வகையில நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இந்த 2வது பிரிவை நம்ம கடந்து போயிடலாம். 3வது பிரிவை பொறுத்தவரையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செக்ஷன் 3, அதுல என்ன பாத்தீங்கன்னா அந்த பிரிலிமினரியில தான் அந்த செக்ஷன் 3 இருக்குது. அதுல பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. இந்த மேரேஜ் ஆபீசர்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணணும் என்பதை அதுல சொல்லி இருக்கிறாங்க. அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்க. பொதுவா இந்த மேரேஜ் ஆபீசர்ஸை யார எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்ட இது பண்ணலாம். அந்த சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்னா ஆர்டிஓ, இது மாதிரிப்பட்ட உறவு அந்த தகுதி நிலையில இருக்கிறவங்க பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் பண்ணலாம். சப் ரெஜிஸ்ட்ரார், பொதுவாக நம்ம தமிழ்நாட்டுல வந்து சப் ரெஜிஸ்ட்ராருக்கு அந்த தகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த சட்டத்தின்படி கெஜெட் பப்ளிகேஷன் பண்ணி தமிழ்நாடு மாநில அரசு அவர்களை திருமண அலுவலர்களாக இந்த சட்டத்தின்படி அறிவிக்கை செய்துள்ளது. அப்ப பிரிவு 3 படி திருமண அலுவலர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இங்க வந்து சார்பதிவாளர்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில. இது வந்து செகண்ட் சாப்டர், இந்த சால்மரைசேஷன் ஆஃப் ஸ்பெஷல் மேரேஜஸ் அப்படிங்கிறது. இந்த செகண்ட் சாப்டர் பொறுத்தவரையில யாருக்குன்னா இப்பதான் திருமணம் ஆகுறாங்க அவர்களுக்கானது. செக்ஷன் 4 இருந்து செக்ஷன் 14 வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல முக்கியமானது இப்ப செகண்ட் சாப்டரை பொறுத்தவரையில சால்மனைசேஷன் ஆஃப் ஸ்பெஷல் மேரேஜஸ், அது செக்ஷன் 4 to 14 இருக்குது. இப்ப செக்ஷன் 4 வந்து அந்த திருமணத்திற்கான கண்டிஷன்ஸ், அந்த திருமணம் நடத்துவதற்கு திருமண சடங்கை நடத்துவது, இங்க வந்து பெரிய அளவுல சடங்கு எதுவுமே கிடையாது. நாம முதல்ல பார்த்தது மாதிரி இது வந்து சமய சார்பற்றது, ஜாதி இது பண்ணது இல்ல. இப்ப பொதுவா இந்து மேரேஜ் ஆக்ட் நீங்க நடத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா 2 பேரும் இந்துவா இருக்கணும். கிறிஸ்டியன் மேரேஜ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாராவது ஒரு ஆளு கிறிஸ்டியனா இருந்தா போதும். அதே நேரத்துல ஸ்பெஷல் மேரேஜ் பொறுத்தவரையில யார் வேணாலும் 2 பேரும் 2 மதமா இருக்கலாம், 2 ஜாதியாக இருக்கலாம். அதற்காக இந்த திருமணத்திற்காக அவர்கள் மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மதம் மாறுவதன் மூலமாக அவர்களுடைய சாதி படிநிலையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்ற அடிப்படையில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதை பொறுத்த வரையில அந்த ரொம்ப முக்கியமானது மதம் ஜாதி எல்லாம் அவசியம் இல்லை. இதுல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிவு 4ல ஒரு 4 எசென்சியல் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது வழக்கமா எல்லாருக்கும் இருக்கிறது மாதிரிதான் neither party has a living spouse. இவங்க யாருமே என்ன செய்யக்கூடாது, அந்த திருமண உறவில் வரக்கூடியவங்க 2 பேருமே கணவனாகவோ பிரைட் குரூம் ஆர் பிரைடா வர்றவங்க என்ன செஞ்சிருக்க கூடாது, ஒரு திருமண உறவில் இருக்கக்கூடாது. இது முதல் கண்டிஷன். அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க கேபபிள் ஆஃப் கிவிங் வேலிட் கன்சென்ட், ஒரு சம்மதம், ஒரு இசைந்த சம்மதம் கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக, அதாவது கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட், அந்த கன்சென்ட் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் அந்த மன நிலை திடமாக இருக்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும். கேபபிள் ஆஃப் கிவிங் வேலிட் கன்சென்ட்.
அதே போல பிரைட் குரூமை பொறுத்தவரையில 21 ஆண்டுகள் அவர்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். அதே போல மணமகளை பொறுத்தவரையில 18 வயது நிறைவடைந்திருந்தால் போதும். அடுத்து முக்கியமானது இதுல என்ன கண்டிஷன் அப்படின்னா, அவங்க ப்ரொஹிபிட்டட் டிகிரிஸுக்குள்ளால இருக்கக்கூடாது அன்லெஸ் கஸ்டம் பெர்மிட்ஸ். ஒருவேளை அந்த ப்ரொஹிபிட்டட் டிகிரிக்குள்ளால வர்றவங்க அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அனுமதித்தால் ஒழிய அவர்கள் ப்ரொஹிபிட்டட் டிகிரியில வரக்கூடாது. இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க பாத்தீங்கன்னா அக்கா பிள்ளைய திருமணம் செய்யக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. ஆனா நீங்க அக்கா பிள்ளைய திருமணம் செய்ய முடியுமானா அது ப்ரொஹிபிட்டட் டிகிரிஸுக்குள்ளால வருது. ஏன் அது ப்ரிவேல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமரி பிராக்டிஸ். சோ அப்ப இங்கும் அந்த வழக்கார அனுமதிச்சிருக்கிறாங்க. அந்த வழக்கம் இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா அந்த அக்கா பிள்ளைய திருமணம் செய்யற பழக்கம் கிடையாது. ரெஸ்ட் ஆஃப் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த பகுதிகள் இப்ப இங்க அதை பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா அந்த சமுதாயம் அது அப்படி பழக்கம் இல்லைன்னா அதை பண்ண முடியாது. அது ப்ரொஹிபிட்டட் டிகிரிஸுக்குள்ளால வந்துடும். அப்போ எங்க அது அனுமதிக்கப்படுகிறதோ அந்த கஸ்டமரி பிராக்டிஸ் அப்படிங்கறத அங்கேயும் விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. அது எப்ப தோன்றினதுன்னு தெரியக்கூடாது, அதுக்கு ஆதியும் இருக்கக்கூடாது, அந்தமும் இருக்கக்கூடாதுங்கிறது மாதிரி இருக்கணும், அது லாங் பிஃபோர் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் நமக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம அது ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் படிக்கும் போது அந்த கஸ்டமரி பிராக்டிஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருப்போம். சோ அந்த அடிப்படை தான் அந்த அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அனுமதித்தால் ஒழிய என்ன செய்யக்கூடாது, ப்ரொஹிபிட்டட் டிகிரிஸுக்குள்ள வரக்கூடாது. அப்ப இந்த 4 விதிமுறைகள் தான் ரொம்ப முக்கியமானது. அவங்க நெய்தர் பார்ட்டி ஹேஸ் எ லிவிங் ஸ்பௌஸ், அதே போல கேபபிள் ஆஃப் கிவிங் வேலிட் கன்சென்ட், அதே போல பிரைட் குரூமை பொறுத்தவரையில 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும், பிரைட பொறுத்தவரையில 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதே போல இவங்க யாருமே என்ன செய்யக்கூடாது, வித்தின் ப்ரொஹிபிட்டட் டிகிரிஸுக்குள்ளால வந்திருக்க கூடாது அன்லெஸ் கஸ்டம் பெர்மிட்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில இந்த கண்டிஷன்ஸை பத்தி சொல்றது பிரிவு 4. சரி, இப்படிப்பட்ட கண்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு பிரைட் குரூம் ஆர் பிரைட் என்ன பண்ணலாம், நாம ஒரு திருமணம் செய்வதற்கான அந்த உணர்வை கொண்ட நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த மேரேஜ் ஆபீசர் கிட்ட போய் என்ன பண்ணணும், ஒரு 30 டேஸ்க்கு முன்னாடி அவங்க போய் அப்ளை பண்ணணும். சோ அந்த நோட்டீஸ் ஆஃப் இன்டெண்டட் மேரேஜ் அப்படிங்கிறது பிரிவு 5. அதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த அதற்கு திருமணம் செய்யக்கூடியவங்க பெர்மனண்டா ரிசைட் பண்ணிருக்கணுமான்றது அவசியம் இல்லை. டெம்பரரி அந்த ரெசிடென்ஸ் இருந்தாலே போதும். ஆனா அந்த டெம்பரரி ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது அவங்க இந்த சட்டத்தின்படி திருமணம் செய்ய வேண்டும் என்றால் 30 நாட்கள் அந்த பகுதியில் வசித்திருக்க வேண்டும். அதனால தான் இந்த சட்டத்தின்படி அந்த நோட்டீஸ் பீரியட் 30 டேஸ்ங்கிறத மேண்டேட்டரி ப்ரொவிஷனா வச்சிருக்கிறாங்க. சோ அப்ப அந்த நோட்டீஸ் ஆஃப் இன்டெண்டட் மேரேஜ் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 பேர்ல யாராவது ஒரு நபர் அந்த பகுதியில் கடந்த 30 நாட்களாக என்ன செஞ்சிருக்கணும், குறைந்தபட்சம் தற்காலிகமாவது வசித்திருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது அந்த பிரிவு 5ல. அப்படிப்பட்ட அந்த நபரிடமிருந்து மனுவை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணணும், இந்த மேரேஜ் ஆபீசர் அந்த நோட்டீஸை பப்ளிஷ் பண்ணணும். அந்த பப்ளிஷ் பண்ணக்கூடிய நேரத்துல எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஆபீஸினுடைய தெரிந்த எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அது கான்ஸ்பிகுவஸ் பிளேஸ்ல அதை டிஸ்பிளே பண்ணணும். ஒருவேளை இவர் தற்காலிகமா வசிக்கக்கூடியவராக இருந்தால் அவர் நிரந்தர முகவரி எங்க இருக்கிறதோ, அவர் இருக்கக்கூடிய இடத்துல எந்த அந்த பதிவு அலுவலகம் இருக்கிறதோ, அந்த மேரேஜ் ஆபீசர் எங்க இருக்கிறாரோ அந்த ஆபீஸ்லயும் என்ன பண்ணணும், இந்த நோட்டீஸ் இது பண்ணணும். சோ இந்த பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டீஸ்ங்கிறதும் செக்ஷன் 6ல ரொம்ப முக்கியமானது. அதே நேரம் செக்ஷன் 7ல அந்த இன்டெண்டட் பார்ட்டிஸுக்கான நோட்டீஸ் அப்ளிகேஷனை கொடுத்துடுறீங்க. இந்த நோட்டீஸை வாங்கிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு 30 டேஸ் அதை நோட்டீஸ் பப்ளிஷ் பண்றாரு. இந்த நோட்டீஸ் பப்ளிஷ் பண்றது ஃபார் வாட் பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ் தேர் எனி அப்ஜெக்ஷன், அது இருந்துச்சுன்னா அதை என்டர்டெயின் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வாங்குறதுக்கு என்னது, அந்த 30 டேஸ்ங்கிறது அந்த ரெசிடென்ஸ் பர்பஸுக்காகவும், அதே போல இதுல ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்றதுக்காகவும் அந்த 30 நாளைக்குள்ளால அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா இது பண்ணணும். ஒருவேளை யாராவது ஒரு ஆள் அந்த அப்ஜெக்ஷனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதை அவரு என்ன செய்யணும், அந்த மேரேஜ் ஆபீசர் மேரேஜ் நோட்டீஸ் புக் அப்படின்ற ஒரு பதிவேட்டில் அதை பதிந்து என்ன பண்ணணும்னா விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும்.
அந்த விசாரணைக்கு இந்த சட்டத்தின்படி என்ன இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் சொல்லல, அதை என்கொயரின்னு சொல்லல. ஆனா அந்த வார்த்தையை பாருங்க, இன்கொயரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த இன்கொயரி அப்படிங்கிறது வந்து ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ். சோ அந்த அடிப்படையில இந்த செக்ஷன் 18 அடிப்படையில் ஒரு அப்ஜெக்ஷனை ரிசீவ் பண்ணின மேரேஜ் ஆபீசர் வித்தின் அந்த ரிசீவ் பண்ண டேட்ல இருந்து வித்தின் 30 டேஸுக்குள்ளால அவரு என்ன பண்ணணும், ஒரு இன்கொயரி கண்டக்ட் பண்ணணும். பொதுவா நமக்கு வந்து இந்த இன்கொயரிங்கிறது ஜுடிஷியல் ப்ராசஸ் தான், நமக்கு தெரியும். அந்த ஒரு அதுக்கு சிபிசி, அந்த மேரேஜ் ஆபீசருக்கு அந்த சிபிசி பவர் எல்லாமே உண்டு. சிவில் ப்ரொசீஜர் கோட்ல அவர் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை யாரையாவது தேவைப்பட்ட ஆள்களை சம்மன் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது ஃபேக்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் டிஸ்கவரியோ அது இன்ஸ்பெக்ஷன் ஆய்வு பண்றதுக்கோ அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. எதையாவது வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா திங்ஸை கொண்டு வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸுக்கான அதை கம்பல் பண்ண முடியுமானா முடியும். அதே போல வந்து அஃபிடவிட் மூலமாக உங்களுடைய அந்த வாக்குமூலங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்க முடியுமா, சாட்சியங்களை வாங்க முடியுமானா வாங்க முடியும். அதே போல வந்து ஒருவேளை அந்த சாட்சிகளை விசாரிப்பதற்கு யாரையாவது ஒரு கமிஷனரை அனுமதிக்க, ஒரு ஆணையாளரை நியமிக்க முடியுமான்னா இந்த மேரேஜ் ஆபீசரால நியமிக்க முடியும். சோ இந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணணும், அந்த அப்ஜெக்ஷனை வந்து ரிசீவ் பண்ணி அந்த அப்ஜெக்ஷன்ல எந்த தகவலும் இல்லைன்னா அதை ரெஃப்யூஸ் பண்ணிடலாம் ஆஃப்டர் இன்கொயரி. ஒருவேளை அதுல அவர் கண்டுபிடிக்கிறாரு அது வந்து லிவிங் ஸ்பௌஸ் இருக்கிறாங்க, இல்லைன்னா வேலிட் கன்சென்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து இல்லை, அவர் மென்டலி ரிட்டார்டட், இல்லைன்னா மென்டல் இல்னஸும் வந்து அதுக்கான தகுதியில இல்லை அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுனாலோ, இல்லைன்னா வயசுல குறைவா இருக்கிறாங்கன்னாலோ, இல்லைன்னா ப்ரொஹிபிட்டட் டிகிரிஸுக்குள்ளால முடிக்கிறாங்க, இது மாதிரிப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா வந்து என்ன செய்யலாம், இது பண்ணலாம். அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலன்னு சொல்லி இதுல நிக்க முடியுமானா அதெல்லாம் நிக்க முடியாது. அப்போ அந்த அடிப்படையில இந்த ஒரு இன்கொயரியை கண்டக்ட் பண்ணலாம். இப்போ அதுல நல்லா பாருங்க, அந்த 30 days இன்டெண்டட் மேரேஜுக்கான நோட்டீஸ் கொடுக்கணும். அது வந்து ரெசிடென்ஸுக்காக ஒரு 30 days கேட்கலாம். அதே போல வந்து அந்த அப்ஜெக்ஷனுக்கு 30 days வருது. இப்ப 29வது நாள் ஒருத்தர் அப்ஜெக்ஷன் கொடுக்குறாரு. அப்ப அந்த மேரேஜ் ஆபீசருடைய இன்கொயரி எப்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னா 29ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. எத்தனாம் தேதி எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம்னா அதிலிருந்து 30 நாள் எடுத்துக்கலாம். சோ அப்ப செக்ஷன் 18 படி அவர் ஒரு நீதிமன்ற நடவடிக்கையை, ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸை ஆரம்பிக்க முடியும். அவர் வந்து இன்கொயரி பண்ண முடியும். அதுல அவருக்கு ஏதாவது அதுல அப்ஜெக்ஷன் வந்து வேலிட் ரீசன் சட்டப்படியானதாக இருந்தால் அதை ரெஃப்யூஸ் பண்ணலாம், அல்லது என்ன பண்ணலாம், அவரை வந்து அதை இது பண்ணிக்கலாம். அத இந்த அதிகாரத்தை சொல்வதுதான் அவருடைய அந்த பவர்ஸ் ஆஃப் மேரேஜ் ஆஃபீஸர் அப்படிங்கிறத சொல்றதுதான் செக்ஷன் 9. அவருக்கு வந்து சிவில் கோர்ட் பவர் உண்டு, அந்த சிபிசி படியான அனைத்து அதிகாரமும் அவருக்கு உண்டு. இப்ப செக்ஷன் 10, இப்ப மேரேஜ் ஆபீசர்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நியமிக்குது. இப்ப சில நேரங்கள்ல இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான அந்த நபர்களாக இருந்தால், அந்த மத்திய அரசினுடைய அதிகாரம் மிக்க இதுல இருந்துச்சு, அப்படி ஒரு இடத்துல இருந்து நமக்கு ஒரு அப்ஜெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், இந்த மேரேஜ் ஆபீசர் வந்து அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபர் தொடர்பானது வந்துச்சுனாலோ, இல்லது அந்த மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர் தொடர்பாக இருந்துச்சுனாலோ, அத ரெஃபரல் அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தா இந்த மேரேஜ் ஆபீசர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவர் தனியா ஒரு இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, அதை பழையபடி மேரேஜ் ஆபீசருக்கு அனுப்பி அந்த மேரேஜ் ஆபீசர் ஒரு முடிவெடுத்து அதன் அடிப்படையில இன்வெஸ்டிகேஷன் அடிப்படையில மேரேஜ் ஆபீசர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கும் அப்பீல் டைம் உண்டான்னு கேட்டா 30 days அப்பீல் டைம். அந்த இப்ப மேரேஜ் ஆபீசர் வந்து செக்ஷன் 18 படியும் 10 படியும் என்ன பண்றாரு, அந்த முடிவை வந்து எடுத்துடுறாரு, திருமணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அதுக்கு வந்து அப்பீல் போற அத்தாரிட்டி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு தான் போகணும். அப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை பொறுத்தவரையில இந்த பிரிவு 8 படியும் பிரிவு 10 படியும் வரக்கூடிய அந்த முறையீடுகளை அதுவும் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 30 daysக்குள்ளால நீங்க வந்து அப்பீல் பண்ணணும். அந்த அப்பீல்ல வந்து என்ன முடிவா இருக்குதோ அது வந்து ஃபைனல் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இந்த இதன்படி இப்ப
இன்டெண்டட் பார்ட்டிஸ் வந்து நோட்டீஸ் கொடுத்தாச்சு, அவங்க அப்ஜெக்ஷன் வாங்கி இருக்கிறாங்க, இல்லைன்னா அப்ஜெக்ஷன் வாங்கல, இப்போ ஒரு 30 டேஸுக்குள்ளால அப்ஜெக்ஷன் இல்லாம மேரேஜ் பண்ணலாம். அதே போல அங்க அப்பீல் போன பிறகும் என்ன பண்ணலாம், அத சரியாக்கிட்டு வந்து திருமணம் பண்ணலாம். இப்போ அந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பிரிவு 11 தெளிவா சொல்லுது, அந்த பார்ட்டிஸ் யாரு, அந்த பிரைட் குரூம் ஆர் பிரைடு, இவங்களும் அலாங் வித் 3 விட்னஸஸ், 3 சாட்சிகளுடன் அந்த மேரேஜ் ஆபீசருக்கு முன்னால போய் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். அந்த டிக்ளரேஷன் 3rd ஷெட்யூல்ல இருக்குது. அந்த டிக்ளரேஷன் தான் 3rd ஷெட்யூல். அதுல பிரைட் குரூம் கொடுக்கறது, பிரைடு கொடுக்கக்கூடிய டிக்ளரேஷன். என்ன டிக்ளரேஷன் கொடுப்பாங்க, எனக்கு ஸ்பௌஸ் இல்ல, லிவிங் ஸ்பௌஸ் இல்ல, நான் வந்து நல்ல மனநிலையோடு இருக்கிறேன், என்னுடைய வயது சட்டப்பூர்த்தியாக பூர்த்தியாகி விட்டது, இல்லைன்னா நாங்கள் யாரும் ப்ரொஹிபிட்டட் அந்த டிகிரிஸுக்குள்ளால வரல என்கிறது குறித்த ஒரு டிக்ளரேஷன் கொடுப்பாங்க. அந்த டிக்ளரேஷன்ல வந்து 3 விட்னஸ் சைன் பண்ணுவாங்க. அது சொல்றது செக்ஷன் 11. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிளேஸ் அண்ட் ஃபார்ம் ஆஃப் சால்மனைசேஷன் செக்ஷன் 12 பொறுத்தவரையில எங்க வச்சு நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மேரேஜ் ஆபீசர் இருக்கக்கூடிய ஆபீஸ்ல நடத்தலாம், அல்லது ஒரு ரீசனபிள் பிளேஸ் வித்தின் ரீசனபிள் டிஸ்டன்ஸ் தேர் ஃப்ரம், அதாவது அந்த அலுவலகத்தில் இருந்து பக்கத்துல எங்கேயாவது ஒரு ரீசனபிள் தூரம். அங்க மதுரையில அப்ளை பண்ணிக்கிட்டு எங்க போய் பண்ண முடியாது, கோயம்புத்தூர்ல போய் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்ப இப்ப மதுரையில பண்றீங்க, அதுல பக்கத்துல இப்ப அழகர் கோயில்ல பண்ணலாம், திருப்பரங்குன்றத்துல பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அது மாதிரிப்பட்ட ஒரு ரீசனபிள் அந்த டிஸ்டன்ஸ்ல அவங்க பண்ண முடியுமானா பண்ண முடியும். அதுக்கு அந்த மேரேஜ் ஆபீசரை அது கன்வீனியன்ஸ் செலவெல்லாம் அந்த ரூல்ஸ் படி வாங்கிக்க வேண்டியதுதான். சோ அப்போ திருமணம் செய்கின்ற இடம் என்பது அந்த திருமண அலுவலகத்தில் அல்லது ஒரு நியாயமான ஒரு இடத்துல, அந்த இடம் என்பது ஒரு அந்த தூரம் நியாயமான தூரத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அதை வாங்கி பண்ணிக்கலாம். அதே போல அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த சால்மனைசேஷன், அவங்க அந்த வார்த்தைகள் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மனதார உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா கடவுளறியன்னு சொல்லிக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அவங்க வந்து அவங்களுடைய வார்த்தைகளை இது பண்ணிக்கலாம். அதே போல வந்து அந்த சால்மனைசேஷன் இன் எனி ஃபார்ம், எந்த வடிவத்திலும் அவங்களை என்ன செஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த திருமணத்தில் கணவனுடைய மதம் அப்படியே இருக்கிறது, கணவனுடைய ஜாதியும் அப்படியே இருக்கிறது, அந்த மணமகளினுடைய மதமும் அப்படியே இருக்கிறது. இங்கு எதுவும் மாறப்போறது இல்லை. ஒருவேளை ஒரு பட்டியலினத்துல உள்ள ஒரு சகோதரர்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, பிற்படுத்தப்பட்ட அந்த தகுதியை அடைஞ்சிருவாங்க. அப்போ அங்க வந்து மதமும் மாறுது, ஜாதியும் மாறுது. ஆனா இங்க என்ன செய்யல, எதுவுமே மாற்றம் அடைவதில்லை, மதமும் மாற்றம் அடைவதில்லை, அந்த சாதியும் மாற்றம் அடைவதில்லை. அப்ப இந்த இடத்துல வந்து அந்த பிளேஸ் வந்து அந்த இடம் தான், அதுக்கு பக்கத்துல என்ன இருந்துக்கலாம். அதே போல வந்து அந்த சால்மனைசேஷன் அட் எனி ஃபார்ம், அதுல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் அவங்களுடைய தரப்பினர்கள் அந்த மணமகன் மணமகள் யூஸ் பண்றதுக்கு வச்சுக்கலாம். இந்த அடிப்படையில அந்த 12ல சொல்லுது. அதே போல 13 பொறுத்தவரையில சர்டிபிகேட் ஆஃப் மேரேஜ், இந்த சர்டிபிகேட் ஆஃப் மேரேஜ் பொறுத்தவரையில அந்த 4th ஷெட்யூல்ல அந்த மேரேஜ் சர்டிபிகேட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தில் பதிவு செய்து என்ன செய்யறாங்க, தரப்படுகின்ற ஒரு இது. அதுல இந்த 11ல இருக்கக்கூடிய டிக்ளரேஷன் அடிப்படையில அந்த கையெழுத்து, அந்த 3 சாட்சிகளின் அடிப்படையில இவர்களுக்கு என்ன வழங்கப்படுகிறது, ஒரு மேரேஜ் சர்டிபிகேட் வழங்கப்படுகிறது. இந்த மேரேஜ் சர்டிபிகேட்டினுடைய எவிடென்ஷியரி வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா கன்க்ளூசிவ் ப்ரூஃப். அந்த கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு எவிடென்ஷியரி வேல்யூ இதுல கிடைக்குது 13. அதே போல இப்ப ரைட், இப்ப திருமணத்துக்கு அவங்க இது பண்ணிட்டாங்க, அவங்க யாருமே அவங்களுக்கு அப்ஜெக்ஷன் ஒண்ணும் இல்ல, 30 டேஸ்ல திருமணம் பண்ணலாம். சரி, 30 டேஸுக்குள்ள பண்ணிடணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிலிருந்து 3 மாதங்கள் வரையிலும் ஏதாவது ஒரு நாள்ல திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த 3 மாதத்திற்கு மேல் போயிருச்சு அப்படின்னா பழையபடி இவங்க ஃப்ரெஷ் நோட்டீஸ் தான் போடணும். அதை சொல்றது செக்ஷன் 14. அப்ப 3 மாதங்களுக்குள் திருமணம் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த அது வந்து இல்லா நிலையதா இன்ஃப்ரக்சுவஸ் ஆயிரும். பழையபடி வந்து ஃப்ரெஷ் நோட்டீஸ் தான் போட்டு வரணும். அதே போல வந்து அந்த அப்பீல் போறோம் பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அப்பீல் போறோம், அதே போல வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் ஒரு அப்பீல் வருது, அந்த அப்பீல் முடிந்ததிலிருந்தும் 3 மாதம் என்பதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த அப்பீல் முடியறதுக்கு சில நேரம் as early as possible சொன்னாலும் அங்க டைம் லைன் 30 டேஸுக்குள்ளால கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க வந்து அந்த 30 நாட்கள் என்பதை நியாயமான காரணங்கள் இருந்தால் அதை நீட்டிட்டு போகலாம். அந்த நாட்கள் நீண்டு போச்சு அப்படின்றச்சுல அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டினுடைய
ஆர்டர் வந்ததிலிருந்து, அதே போல அந்த மத்திய அரசினுடைய உத்தரவு பெற்றதிலிருந்து 3 மாதங்கள் என்பதை நீட்டித்துக் கொள்ளலாம் என்பதை பிரிவு 14 சொல்கிறது. ரைட். இது இந்த பிரிவு 4 முதல் 14 வரையிலும் உள்ளவங்களுக்கு ஃப்ரெஷ் மேரேஜ் பண்றவங்களுக்கு. இப்போ இந்த சட்டத்திற்கு பிறகு தங்களை ஒரு மத முறைப்படி திருமணம் செய்து கொண்டவர்கள் தங்களை ஒரு செக்யூலர் திருமண முறையில நாங்க நடத்தணும்னு விரும்பி இருக்கிறோம் என்பதை நினைத்திருந்தால், இந்த சட்டத்திற்கு பிறகு நினைத்தால் அவர்களுக்கான வாய்ப்பை கொடுப்பதுதான் அந்த 3rd சாப்டர், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜஸ் செலிப்ரேட்டட் இன் அதர் ஃபார்ம்ஸ். வேறு வழிகளில் திருமணம் செய்து கொண்டவர்கள் இந்த திருமண சட்டத்தின்படி செய்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதை குறித்து சொல்வதுதான் அந்த சாப்டர் 3 பிரிவுகள் 15 முதல் 18 வரையிலும். 15வது பிரிவு வேறு எந்த வடிவத்தில் செய்யப்பட்ட திருமணத்தையும் என்ன பண்ணலாம், இந்த திருமண சட்டத்தின்படி பதிவு செய்து கொள்ளலாம். அதுல பிரிவு 15ல ஒரு 5 வழிமுறைகள் அதுல எப்படி அந்த ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸுக்கு செக்ஷன் 4ல 4 சொல்லி இருந்தாங்களோ அதே போல இவங்களுக்கு ஒரு 5 சொல்லி இருக்கிறாங்க. என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க 2 பேரும் திருமணம் முடிந்த 2 பேரும் கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழ வேண்டும், லிவிங் as husband and wife. அதே போல இவங்களுக்கு நாட் மோர் தேன் ஒன் ஸ்பௌஸ். 2வது காரணம், இன்னொரு 2வது திருமணமோ இல்லைன்னா 2வது ஒரு உறவோ இவங்களுக்கு இருக்கக்கூடாது. அதே போல இன்கப்பாசிட்டியா இருக்கக்கூடாது, இடியட்டாவோ லுனாட்டிக்காவோ இருக்கக்கூடாது. அதே நேரத்துல பிரைட் குரூம் 21 வயசு தாண்டி இருக்கணும், பிரைடுக்கு 18 வயசு தாண்டி இருக்கணும். நோ ப்ரோஹிபிட்டட் டிகிரிஸ். சோ இந்த இதுல அதுல கூடுதலா ஒண்ணு என்ன, அவர்கள் இருவரும் திருமணம் செய்த இருவரும் அவங்க திருமண உறவில் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது. அந்த அடிப்படையில அந்த பிரிவு 4ன் சரத்துகளோடு சேர்த்து இதை நம்ம பார்த்தா போதும். அப்படி அதுதான் தகுதி, கண்டிஷன்ஸ். இப்ப அந்த அவங்களுக்குள்ள அதே அப்ஜெக்ஷன், அதே ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது செக்ஷன் 16ல அதே மாதிரி தான். அவங்களுக்கு முதல்ல இது பண்றது மாதிரி தான் இவங்க மேரேஜ் ரெஜிஸ்ட்ரார்ட்ட போய் பதிவு செய்யணும். 30 days அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த 30 days நோட்டீஸ்ங்கிறது என்னதுக்குன்னா அந்த இடத்துல ரெசிடென்டா இருக்கணும் அவங்க. அது இல்ல, ஒருவேளை அந்த இடத்துல அவங்களுக்கு அதுலயும் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு என்ன அப்ஜெக்ஷன் இருக்கலாம். அந்த அப்ஜெக்ஷனுக்கு இது பண்றதுக்கு என்னது இருக்குது, அதே மாதிரிதான் 30 days அவகாசம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு மூலமாட்டு போய் வாங்கிக்கலாம். அதுல அப்ஜெக்ஷன் ஏதாவது வாங்கிக்கிட்டாங்கன்னா அந்த அப்ஜெக்ஷன் புக்ல அவங்க இது பண்ணணும். அதே போல எல்லாம் கிளியர் ஆச்சுன்னா சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்க முடியும். இதுல இப்ப இந்த பிரிவு 4 முதல் 18 வரையிலும் உள்ள இந்த திருமணம் புதிதாக செய்தாலும் சரி, ஏற்கனவே செய்த திருமணத்தை இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்தாலும் இந்த திருமணத்தினுடைய விளைவுகள் என்ன, இந்த திருமணத்தினுடைய தாக்கம் என்ன என்பதை குறித்து 4வது சாப்டர்ல சொல்லியிருக்கிறாங்க. கான்சிக்வன்சஸ் ஆஃப் மேரேஜ் அண்டர் த ஆக்ட். இந்த சட்டத்தின் கீழ் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கான தாக்கம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இம்பாக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எஃபெக்ட் ஆன் மெம்பர்ஸ் ஆஃப் அன்டிவைடட் ஃபேமிலி, கூட்டு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபர்களுடைய தன்மை என்னவாக மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறப்பு திருமண சட்டத்தின்படி யாரெல்லாம் கூட்டு குடும்பத்துல இருக்க முடியும், ஹிந்து சமயத்துல இருக்கிறவங்க, புத்திஸ்டா இருக்கிறவங்க, சீக்கா இருக்கிறவங்க, ஜெயினா இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் என்ன செய்ய முடியும், கூட்டு குடும்பத்துல இருக்க முடியும். HUF என்ன செய்யறது, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி என்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா HUF பொறுத்தவரையில அது இன்கம் டாக்ஸுக்கு எல்லாம் பயங்கரமா பயன்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஏரியா. அதுக்காகவே நிறைய வடநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா HUFல அன்டிவைடட் ஃபேமிலியா இருக்கிறத நிறைய பேர் விரும்புவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில இருக்கிறவங்க இந்த திருமணத்தின்படி திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் அந்த கூட்டு குடும்பத்தில் இருந்து பிரிந்து விடுவார்கள். இந்த செவரபிலிட்டி, டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி இங்க அப்ளை ஆயிரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 20 ரைட்ஸ் அண்ட் டிசேபிலிட்டிஸ் நாட் அஃபெக்டட்னு சொல்றாங்க. இந்த சட்டத்தை படிக்கும் போது நீங்க காஸ்ட் டிசேபிலிட்டிஸ் ரிமூவல் ஆக்ட் 1815 ஒரு சட்டம் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயத்துல நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள் ஆண்ட போது அவர்களுக்காக மதம் மாறியவர்கள், அவர்கள் ஜாதி அந்த அந்த நிலையிலிருந்து மாறினார்கள். அதே போல அவங்களுக்கான நிறைய டிசேபிலிட்டிஸ் எல்லாம் இருந்ததை அதை சரிப்படுத்துறதுக்காக
ஒருவர் மதம் மாறிவிட்டார் என்பதற்காக அவருடைய சாதியோ அவருடைய தகுதியோ மாற்றமடைகிறது என்பதை அவர் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பண்ணக்கூடாது என்பதற்காகத்தான் காஸ்ட் டிசேபிலிட்டிஸ் ரிமூவல் ஆக்ட் அப்படின்றத 1850 கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்டை பொறுத்தவரையில நமக்கு 2015 ஆண்டு முதல் இந்த 2023 ஆண்டு வரை சுமார் 7 முறை இந்த நம்ம நாட்டுல என்ன மாதிரி ஒரு ரிப்பீலிங் அண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 6-7 முறை நமக்கு தேவையில்லாத இந்த அரசு தேவையில்லை என்று கருதுகின்ற பல்வேறு சட்டங்களை, ஈவன் தொழிலாளர் சட்டத்திலிருந்து பல்வேறு சட்டங்களை நீக்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில காஸ்ட் டிசேபிலிட்டிஸ் ரிமூவல் ஆக்ட் 1850 நமக்கு எப்போ மாத்தினாங்க அப்படின்னா 2017 2 தடவை மாத்தினாங்க. அதுல 2வது தடவை மாற்றிய ஒரு 131 சட்டத்தில் இந்த சட்டத்தையும் மாத்திட்டாங்க. இப்ப அந்த காஸ்ட் டிசேபிலிட்டிஸ் ரிமூவல் ஆக்ட் 2017 அது ஜனவரி மாதத்திலிருந்து 2017 அது ரிமூவ் பண்ணிட்டாங்க. 2018க்கு பிறகு என்ன அந்த காஸ்ட் டிசேபிலிட்டிஸ் ரிமூவல் ஆக்டுக்கு அந்த இதுல அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. அதற்கு முன்பு இருந்தது வரைக்கும் அது பயன்படும். அதுக்கு பிறகு அது நீக்கின பிறகு இந்த மாதிரிப்பட்ட இந்த ரைட்ஸ் அண்ட் டிசேபிலிட்டிஸ் நாட் அஃபெக்டட் அப்படிங்கிறது இந்த இடத்துல அஃபெக்டட் தான். ஆனா அதுல என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி பாக்குறோம். இப்ப செக்ஷன் 21 சரி, அவங்க எல்லாரும் அதுல இருந்து நீக்கப்படுவாங்க. இப்போ இவங்களுக்கு எந்த சட்டம் பொருந்தும்னு பாத்தீங்கன்னா சக்சஷன், ப்ராப்பர்ட்டி சக்சஷனுக்கு இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925 இவர்களுக்கு பொருந்தும். இப்போ 21A பிரிவு 21A என்ன பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் சர்டன் மேரேஜஸ். ஏன்னா நம்ம இந்த சட்டத்தை பொறுத்தவரையில கணவன் மனைவியாக போகின்ற அந்த தரப்பினர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பல்வேறு ஜாதியை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கிறவங்க பியூரா இந்தியன் சக்சஷன் ஆக்ட் பொருந்தும். ஒருவேளை இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்த ஒரு மணமகன் மணமகள் இருவரும் இந்துவாகவோ, இருவரும் பௌத்தராகவோ, இருவரும் சீக்கியராகவோ அல்லது இருவரும் ஜைன சமண மதத்தை சார்ந்தவர்களாகவோ இருந்தால் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் பொருந்தும், இந்தியன் சக்சஷன் ஆக்ட் பொருந்தாது என்று சொல்லக்கூடியதுதான் செக்ஷன் 21A. அப்ப இந்த ஒருவேளை அந்த 19 நமக்கு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில இருந்து அவங்க வெளியே வந்துடுறாங்கன்னு இது பண்றாங்க. ஒருவேளை பழையபடியே நான் இல்ல நான் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியினுடைய இதை நான் இது பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க மீண்டும் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொன்னா மீண்டும் அதுல இணைவதை இந்த சட்டம் தடை செய்யாது. அப்போ அந்த அடிப்படையில அந்த மேரேஜ், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டினுடைய அந்த கான்சிக்வன்சஸ் குறித்து 4வது சாப்டர் பிரிவு 19 முதல் 21A வரையிலும் சொல்லுது. இப்பதான் நமக்கு முக்கியமான ஏரியா வருது. எனது 5வது சாப்டரும் 6வது சாப்டரும். 5வது சாப்டர் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் செப்பரேஷன். இத பத்தி சொல்லுது பிரிவு 22, 23. 6வது சாப்டர்ல என்ன சொல்றாங்கன்னா நல்லிட்டி ஆஃப் மேரேஜ் அண்ட் டைவர்ஸ். அப்ப இந்த இவைகளை நம்ம சேர்த்து பார்க்கும்போது பிரிவு 22 30 வரையிலும் கட்டாயம் நம்ம வழக்கறிஞர்கள் அனைவரும் இதை நல்லா படிச்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில நம்ம இதனுடைய அந்த சூழ்நிலைகளை நம்ம இப்ப விவாதிக்கலாம். இப்ப பிரிவு 22 பொறுத்தவரையில ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், அந்த திருமண உறவை மீட்டடைவதற்கான ஒரு கோரிக்கை. அதுல யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா யார் பண்ணலாம் அப்படின்றது யாரு இப்ப யாருக்கு எதிராக அப்படின்னு சொன்னா யார் அந்த திருமணத்தை அந்த உறவை மீட்டடைய முடியாதவாறு பிரித்து போனார்களோ அவர்களுக்கு எதிராக பண்ணலாம். இதை நிரூபிக்கும் பொறுப்பு யாரு இதை பிரித்துக்கிட்டு போனாரோ அவர் தான் அதை நிரூபிக்கணும். நான் என்ன காரணத்திற்காக நான் வெளியே சென்றேன், இல்லைன்னா என்ன காரணத்திற்காக நான் இந்த உறவில் இருந்து நான் வெளியே போனேங்கிறத அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு அப்படின்னா யாரு அவங்கள விட்டுக்கிட்டு போனாங்களோ அவங்களுக்கு என்கிற அந்த அடிப்படையில செக்ஷன் 22 ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். இப்ப இந்த ஜுடிஷியல் செப்பரேஷன் இதுல அந்த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் நீங்க கேக்குறீங்க. இந்த மீன் டைம் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 23ல ஜுடிஷியல் செப்பரேஷன் கேட்கலாம். இந்த ஜுடிஷியல் செப்பரேஷனை பொறுத்தவரையில டைவர்ஸுக்கு என்னென்ன கிரவுண்ட் இருக்கோ அந்த கிரவுண்ட்ல சேர்த்து கேட்கலாம். இப்ப இந்த
பிரிவு 22ல ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் கேக்குறீங்க. இப்ப கேட்கும் போது இந்த இடத்துல வந்து அத என்ன செய்ய முடியல, அத கம்ப்ளை பண்ண முடியல, அத வந்து மீட்டடைய முடியல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? மீண்டும் 23வது பிரிவின்படி ஜுடிஷியல் செப்பரேஷன் கேட்கலாம். இது சொல்லுது கோர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான். இப்ப பாத்தீங்கன்னா நல்லிட்டி ஆஃப் மேரேஜ் பொறுத்தவரை 2 வகையான மேரேஜ் இருக்கு. வாய்டு மேரேஜ், வாய்டபிள் மேரேஜ். வாய்டு மேரேஜ் பொறுத்தவரையில என்ன, ஒருவேளை இந்த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் போட்டு வரல, திருப்பி அவங்க ஜுடிஷியல் செப்பரேஷன் ஆயிட்டாங்க, இந்த டீம் பழையபடி சேர்ந்துக்கலாமான்னா தாராளமாக சேர்ந்துக்கலாம். இந்த ஜுடிஷியல் செப்பரேஷனை ரிசைன் பண்ணிக்கலாம், பின்காலத்துல வந்து அதை ரத்து செய்துகிட்டு மீண்டும் திருமண வாழ்க்கைக்குள்ளால வந்துக்கலாம். இப்ப நல்லிட்டி ஆஃப் மேரேஜ் பொறுத்தவரையில செக்ஷன் 24 to 30, அந்த 24 to 30 பொறுத்தவரையில வாய்டு மேரேஜஸ் பொறுத்தவரையில என்னன்னா, ஒருத்தர் பைகாமியில இருந்தாலோ இந்த செக்ஷன் 4ல இருக்கக்கூடிய 4 கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாம இருந்தாலோ, அல்லது அந்த பிரிவு 18 படி அந்த சர்டிபிகேட் ஆஃப் மேரேஜ், அதாவது வந்து அதுல சர்டிபிகேட் ஆஃப் மேரேஜ் கொடுக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல பின்னாடி சொல்லுவாங்க அந்த 15A இருந்து E வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காரணம், ஒருவேளை திருமணம் செய்தவர்களாக இருந்தால் அவர்கள் வந்து ஒரு 5 கட்டளைகளை நிறைவேற்றி இருக்க வேண்டும். புதிதாக திருமணமானவர்கள்னா பிரிவு 4 படி ஒரு 4 விதமான அந்த ஆக்கக்கூறுகளை அவர்கள் நிறைவு செய்திருக்க வேண்டும். இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்ல அவங்க அதை செய்யலைன்னா அதை வாய்டு மேரேஜ் என்று கருதப்படுகிறது. பைகாமி அது வாய்டு மேரேஜ், ப்ரோஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் வாய்டு மேரேஜ், அதே போல இம்பார்ட்டண்டா இருந்தா அதுவும் வாய்டு மேரேஜ் அப்படிங்கிறதுல வருது செக்ஷன் 24. அதே நேரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 25 வாய்டபிள் மேரேஜ், இது ரொம்ப கவனமாக நாம வந்து பொருள் கொள்ள வேண்டியது. அதுல பாத்தீங்கன்னா நான் கன்சூமேஷன் டியூ டு வில்ஃபுல் ரெஃப்யூசல், வேண்டுமென்றே அந்த திருமண உறவை ஏற்றுக்கொள்ள மறுப்பது வந்து அந்த நான் கன்சூமேஷன் வந்து அத தரப்பினர்கள் விரும்பினால் அதை வந்து வாய்டபிள் ஆக்கிக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரெக்னன்சி பை அனதர் பர்சன், இந்த திருமணத்தின் போது அதுல ஒரு 3 கிரவுண்ட ரொம்ப நீதிமன்றம் பார்க்கணும்னு சொல்றாங்க. அந்த எப்ப அதை வந்து இந்த பிரெக்னன்சி பை அனதர் பர்சனை வந்து ஏற்றுக்கொண்டு இதை வாய்டபிள் மேரேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த திருமணத்தின் போது அவருக்கு அந்த தகவல் தெரியாமல் இருக்க வேண்டும், இக்னோரன்ஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தகவல் தெரிந்ததுல இருந்து அந்த திருமணமானதிலிருந்து ஒரு ஆண்டுக்குள் அந்த நடவடிக்கையை அவர் எடுத்திருக்கணும். அடுத்து இந்த விவரம் தெரிந்த அன்னையில இருந்து அவர் என்ன பண்ணிருக்க கூடாது, உடலுறவு செய்திருக்க கூடாது. ஒருவேளை இது திருமணத்தின் போது தெரியும் என்றாலோ, அல்லது இது திருமணத்திற்கு பிறகு ஓராண்டுகளுக்குள் அவர் எடுக்கவில்லை என்று சொன்னாலோ, அல்லது இந்த தகவல் தெரிந்த பிறகும் அவரு இன்டர்கோர்ஸ் பண்ணியிருந்தாருன்னா இத என்ன பண்ண முடியாது, இந்த மேரேஜ் வந்து அவர்ல இருந்து அவர் வெளியே போக முடியாது. சோ அப்ப இந்த 3மே இவரு இக்னோரன்ஸ் இருக்குது, வித்தின் 1 இயருக்குள்ளால எடுத்துட்டாங்க, தகவல் தெரிந்ததுல இருந்து தேர் இஸ் நோ இன்டிமெசி அப்படின்றதுல இருந்துச்சுன்னா, இன்டர்கோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிடலாம், அதுல இருந்து வெளியே வந்துடலாம். மற்றபடி இதுல இருந்துச்சுன்னா வர முடியாது. அதே போல வந்து இன்னொரு வகையில இருந்துச்சுன்னா அதை வாய்டபிள் சொல்லலாம். எப்பன்னா கன்சென்ட் ஒப்டைன்ட் பை ஃப்ராட் ஆர் கோயர்சன், மோசடியாகவோ அல்லது வலுக்கட்டாயத்தின்படி அந்த சம்மதம் பெறப்பட்டிருந்தால் அப்போ அதுவும் வாய்டபிள் தான். அதுக்கும் சில ப்ரிவிஸும் இருக்குது. பாத்தீங்கன்னா அந்த கொயர்ஷன், அந்த கொயர்ஸ்டு ஸ்டேட், அந்த வலுக்கட்டாயம், அந்த கட்டாயத்தன்மை எப்ப அவருக்கு எந்த டேட்ல இருந்து அவருக்கு அது லிப்ட் ஆச்சுதோ அதிலிருந்து 1 வருடத்திற்குள்ளால வழக்கு போட்டிருக்கணும். அடுத்தது அந்த கொயர்சன், அந்த ஃப்ராடு இதெல்லாம் தெரிந்ததுல இருந்து என்ன பண்ணிருக்கணும், பழையபடி அவங்க கணவன் மனைவியாக வாழ்றாங்க, இப்போ என்ன செய்ய முடியாது, வாய்டபிள் மேரேஜுக்குள்ளால இதை கொண்டு போக முடியாது. சோ அப்ப செக்ஷன் 25 ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த டைவர்ஸ் செக்ஷன் 27. இதுதான் இந்த அண்மையில் உள்ள அந்த நடிகருடைய அந்த மனைவி போட்ட பெட்டிஷன்ல வந்து இந்த 27A-B-D அப்படிங்கிறது அதுல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த மனுக்கள் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா படிச்சு பாருங்க. ஆனா பொதுவா அப்படி படிச்சு பாக்குறது வந்து சட்டப்படி அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்பா கேரக்டர் இல்ல. என்னன்னா இந்த சட்டத்தின்படி என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இத
எதுவுமே நமக்கு வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்னாலுமே நீதிமன்றத்தின் என்ன நீதிமன்றத்தினுடைய அனுமதியின் பேர்ல தான் அது இருக்கணும்னு சொல்றாங்க. பட் இன்னைக்கு நமக்கு அது பொது வெளியில கிடைக்க பெற்று விட்டது. அதுல என்னென்ன கிரவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 27 டைவர்ஸுக்கான கிரவுண்டு. ஒன்னு அடல்ட்ரி, 27 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ அடல்ட்ரி. 2 டெசர்ஷன் ஃபார் 2 years, மோர் தென் 2 years. இது அட்லீஸ்ட் 2 years இருக்கணும். இதுல அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு அந்த நபர்கள் யாராவது ஒரு ஆள் 7 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை பெற்றார்கள் என்று சொன்னால், அது சிறை வாசத்துல இருந்தாங்கன்னா அதுவும் டைவர்ஸுக்கான ஒரு கிரவுண்டு தான். குரூயல்டி, கொடுமைப்படுத்துவது ஒரு கிரவுண்டு தான். அன்சவுண்ட் மைண்ட், அது ஒரு கிரவுண்டு தான். அந்த அந்த வினீரியல் டிசீஸ்ங்கிறது ஒரு கிரவுண்டு. அந்த லெப்ரசி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. நீங்க எல்லாருமே கொஞ்சம் புக்குகள் படிக்கும் போது அந்த புது இந்த எடிஷன் வாங்கி படிங்க. இந்த லெப்ரசிங்கிறது வந்து இப்ப எந்த சூழ்நிலையிலையும் எந்த சட்டத்திலையும் இஸ் நோ மோர் கிரவுண்ட் ஃபார் டைவர்ஸ், இல்லைன்னா வேற ஏதாவது கிரவுண்ட். ஏன்னா அது வந்து இன்னைக்கு கியூரபிள் டிசீஸ் ஆயிருச்சு. இது வந்து பர்சனல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 படி இதை வந்து என்ன செஞ்சாச்சு, அந்த லெப்ரசிங்கிறத எடுத்துட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த 7 ஆண்டுகளுக்கு மேல அவர் பிரிசம்ஷன் ஆஃப் டெத் அவர் இருக்கிறாருங்கிறது தெரியாம இருந்துச்சுன்னா, இந்த அடிப்படையில இருந்தால் அந்த என்ன பண்ணலாம், டைவர்ஸ் வாங்கிக்கலாம். அந்த ஈவன் அந்த அடல்ட்ரி அப்படிங்கிறது வந்து என்ன குற்ற நடவடிக்கையிலிருந்து எடுத்துக்கிட்டாலும் இந்த இதுல வந்து என்னது, அது ஒரு கிரவுண்ட் ஃபார் டைவர்ஸ் தான். இப்போ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வேளை செக்ஷன் 27A இந்த டைவர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்றாங்க, ஆல்டர்னேட் ரிலீஃப் இன் டைவர்ஸ் ப்ரொசீடிங்ஸ், இப்படிப்பட்ட ஒரு மனமுறிவு வழக்குகளில் ஒரு மாற்று தீர்வுகள் கொடுக்க முடியுமா நீதிமன்றத்துக்குன்னா 27A வாய்ப்பு இருக்கு. எது, அந்த பிரிசம்ஷன் ஆஃப் டெத்துங்கிறத தவிர மீதி எந்த கிரவுண்ட்லயும், அடல்ட்ரி கிரவுண்ட், டெசர்ஷன் கிரவுண்ட், இம்ப்ரிசன்மெண்ட், குரூயல்டி, அன்சவுண்ட் மைண்ட், வெனீரியல் டிசீஸ், இது மாதிரிப்பட்ட எந்த கிரவுண்ட்லயும் ஒரு ஆல்டர்னேட் டிகிரி வாங்க முடியுமானா வாங்க முடியும். அது என்ன டிகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த என்னது ஜுடிஷியல் செப்பரேஷன் வாங்க முடியும். அந்த ஜுடிஷியல் செப்பரேஷன் வந்து என்ன செய்ய முடியும்னா, அந்த பிரிசம்ஷன் ஆஃப் டெத், அந்த 7 years ஆள் காணாம போயிருக்கிறாரு என்பதை தவிர்த்து மீதி எல்லா கிரவுண்டுக்கும் டைவர்ஸ் வாங்குறதுக்கு முன்னால ஜுடிஷியல் செப்பரேஷன் வந்து ஒரு ஆர்டர் வாங்க முடியும். அது வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடியது. அடுத்த 28 மியூச்சுவல் கன்சர்ன்ல டைவர்ஸ் போடுறது. அது 1 வருஷத்துக்கு மேல, இந்த சட்டத்துல வந்து 1 வருஷத்துக்கு மேல அவங்க கட்டாயம் பிரிந்திருக்க வேண்டும் அல்லது அதற்கு மேல இருக்கணும். 2 பேரும் ஜாயிண்ட் பெட்டிஷனா தான் போடணும். இதுல ஒரு சின்ன இது இருக்குது, 6 மாசத்துக்குள்ளால போட முடியுமானா போட முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில 6 மாசத்திற்கு பிறகு இவங்க போடுறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பெஷல் லீவ் வாங்கலாம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு சிறப்பு அனுமதியை வாங்கி 1 வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு 2 கிரவுண்ட் சொல்றாங்க. எக்ஸப்ஷனல் ஹார்ட்ஷிப், அதாவது விதிவிலக்கான ஒரு சிரமம் இருந்துச்சுன்னா, அதே போல எக்ஸப்ஷனல் டிப்ரவிட்டி, அது வந்து ஒரு விதிவிலக்கான ஒழுக்கக்கேடு இருக்கும் என்று சொன்னால், ஒரு திருமண உறவில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி இருக்கும் போதே இன்னொரு பெண்ணோட சுத்துறது, இல்லைன்னா இன்னொரு ஆணோட சுத்துறது, அதன் அடிப்படையில இவங்களை வந்து கஷ்டப்படுத்துறது அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸப்ஷனல் டிப்ரவிட்டி. இது மாதிரிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் என்ன பண்ணலாம், அந்த இதுல டைவர்ஸுக்கு முன்னாடியே என்ன வாங்கிக்கலாம்னா ஜுடிஷியல் செப்பரேஷன் வாங்கிக்கலாம். இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 1 year நீங்க காவல் இருக்கணும் கட்டாயம். இந்த இதுல சட்டமே சொல்லுது 1 year, அந்த செக்ஷன் 29 சொல்லுது, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பெட்டிஷன் ஃபார் டைவர்ஸ் டியூரிங் ஃபர்ஸ்ட் 1 year ஆஃப்டர் மேரேஜ். திருமணத்திற்கு பிறகு முதல் 1 வருடத்திற்கு முன்பு இந்த சட்டத்தின்படி என்ன வாங்கக்கூடாது, அந்த டைவர்ஸ் பெட்டிஷன் கோர்ட் என்டர்டெயின் பண்ணக்கூடாது. ஆனால் சில சிறப்பு சூழ்நிலைகள் இருக்கும் என்றால், அதாவது எக்ஸப்ஷனல் டிப்ரவிட்டி, எக்ஸப்ஷனல் ஹார்ட்ஷிப் இருந்துச்சுன்னா மட்டும் என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். அதுவுமே 6 மாதங்களுக்கு பிறகு வாங்கலாம். அதே போல 18 மாசத்துக்குள்ளால முடிக்கணும். நாட் ஏர்லியர் தென் 6 months, அதே போல நாட் லேட்டர் தென் 18 monthsக்குள்ளால அந்த இதை நம்ம முடிக்க முடியுமான்னா அதை முடிக்கலாம். இந்த நபர்கள் செக்ஷன் 30 படி மீண்டும் திருமணம் செய்து கொள்ளலாமா, ரீமேரேஜ் ஆஃப் டைவர்ஸ்டு பர்சன் அப்படின்னா ஆஃப்டர் அப்பீல் பீரியட்,
அந்த கணவன் தனியாக திருமணம் செஞ்சு கொள்ளலாம், அந்த மனைவி தனியாக திருமணம் செய்து கொள்ளலாம். ஏன் இந்த செக்ஷன் 29 படி முதல் ஆண்டுல இதை வாங்கக்கூடாது அப்படின்னா, அதுல 2 கிரவுண்ட் சொல்லி இருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி சில்ட்ரன், இந்த குழந்தைகள் ஏதாவது ஒருவேளை வயிற்றுல இருந்தாலோ இல்லைன்னா குழந்தை பிறந்திருந்தாலோ அந்த குழந்தைகளுடைய நலனுக்காக அந்த ஒரு ஆண்டுங்கிறதும், அதே போல ப்ராபபிலிட்டி ஆஃப் ரீகன்சிலியேஷன், ஒருவேளை இந்த திருமண உறவில் இருக்கிறவர்கள் மீண்டும் இவர்கள் இணைந்து கொள்ளலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கும் இத என்ன செய்யலாம், இந்த இத 29 பிரிவு 29 படி என்ன செய்ய முடியாது, முதல் ஆண்டுக்குள் வாங்க முடியாது. அது எக்ஸெப்ஷனல் ஹார்ட்ஷிப், எக்ஸெப்ஷனல் டிப்ரவிட்டி இருந்தால் ஒழிய, அதுவும் நீதிமன்றத்தினுடைய லீவ், டிஸ்ட்ரிக்ட் லீவ் இருந்தால் வாங்கலாம். அப்ப அதுல இருக்க டைம் லைனையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாட் ஏர்லியர் தென் 6 months, நாட் லேட்டர் தென் 18 monthsக்குள்ளால முடிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 7 ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் ப்ரொசீஜர். இந்த பிரிவை பொறுத்தவரையில இதுல பிரிவு 31 இருந்து 41 வரைக்கும் இருக்குது. ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தவரையில டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான் அது எப்படிப்பட்ட இதை எடுக்குதுன்னா, பிளேஸ் ஆஃப் மேரேஜ், அதே போல லாஸ்ட் ரெசிடென்ஸ் டுகெதர், 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்த கடைசி வாழிடம், அதே போல இல்லைன்னா ரெஸ்பாண்டன்ட் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடம், பிளேஸ் ஆஃப் மேரேஜ் எடுத்துக்கலாம், லாஸ்ட் ரெசிடென்ஸ் டுகெதர் எடுத்துக்கலாம், அதே போல ரெஸ்பாண்டன்ஸ் ரெசிடென்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எந்த மாவட்ட நீதிமன்றத்தினுடைய ஆழ்வரைக்குள் வருகிறதோ அதுதான் ஜூரிஸ்டிக்ஷன் என்று செக்ஷன் 31 சொல்லுது. 32 பொறுத்தவரையில நீதிமன்றம் அந்த பெட்டிஷனுடைய கண்டென்ட்ஸ் அண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் பார்க்கணும்ன்றத சொல்லுது. அந்த கண்டென்ட்ஸை பொறுத்தவரையில அவங்களுக்குள்ளால என்ன இருக்கக்கூடாது, அந்த கொலூஷன் இருக்கக்கூடாது, அதே போல இது தேவையில்லாத லெவல்கள் அதுக்குள்ளால ஏற்றி வச்சிருக்க கூடாது, சில இல்லீகலான காரியங்கள் அதுல இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் ரொம்ப பாக்குறது 32. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த செக்ஷன் 33 proceedings to be in camera and may not be printed or published. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் என்னவா இருக்கணும், அது இன் கேமராவில தான் இருக்கணும். செக்ஷன் 33ல இன் கேமராவா தான் இருக்கணும். மே நாட் பி பிரிண்டட் ஆர் பப்ளிஷ், எங்கேயுமே இது அச்சு ஊடகத்திலேயோ இல்லைன்னா அது வெளியிடவோ இதுவும் செய்யக்கூடாது. அன்டில் அன்லெஸ் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தவிர, அல்லது என்ன செஞ்சிருக்கணும், அந்த நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். இந்த இதுக்கு மீறல் நடந்தால் அதை கான்ட்ரவீன் பண்ணவங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்க முடியுமா என்றால் முடியும், செக்ஷன் 33 அடிப்படையில. அதே போல 34 பொறுத்தவரையில அந்த கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ண வேணும். அந்த கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்றது எதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸா இருக்கலாம், ஜுடிஷியல் செப்பரேஷனா இருக்கலாம், இல்லைன்னா வாய்டு மேரேஜ் ஆர் வாய்டபிள் மேரேஜின் அடிப்படையில டைவர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா அதுல மியூச்சுவல் கன்சென்டா இருக்கலாம். இதுல அந்த கிரவுண்ட் சரியா இருக்குதா, அவங்க போட்ட கிரவுண்ட் சரியா இருக்குதா, இல்லைன்னா ஃபோர்ஸ்ல இவங்க பண்றாங்களா, இல்லைன்னா இதுல ஏதாவது ஃப்ராட் நேச்சர் இருக்குதா, இல்ல இதுல கொலூடட் நேச்சர் இருக்குதா, இல்ல எங்க ஏதாவது அன்னெசரி டிலேயோ இல்லைன்னா ஒரு இம்ப்ராப்பர் டிலேயோ இருக்குதா, இல்ல எங்கேயாவது இது இந்த பெட்டிஷனை என்டர்டெயின் பண்றதுக்கு லீகல் இம்பீடிமெண்ட் இருக்கதாங்கிறத பார்த்துதான் நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று சொல்வது பிரிவு 34. அதுல ஏன் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு வாய்ப்பு சான்ஸ் ஆஃப் ரீகன்சிலியேஷன் இருந்துச்சுன்னா பண்ண வேண்டும். அதனாலதான் நமக்கு இந்த நீதிமன்றங்கள்ல போட்டோம்னா நமக்கு உடனே கிடைக்கிறது இல்லை. சட்டத்துல சொல்லியிருக்கோம் 6 மாதங்களுக்குள்ளால முடிங்க, 7 மாதங்களுக்குள்ளால முடிங்க, 1 வருஷத்துக்குள்ளால முடிங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனா நமக்கு சில நேரங்கள்ல அந்த உத்தரவு கிடைக்காது. அப்படின்னு சொன்னா இந்த பிரிவு 34 நீதிமன்றத்திற்கு ஒரு கடமையை வழங்குகிறது. அந்த கடமையின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த கடப்பாடு இருக்கிறதுனால அதை இது பண்றாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 35 பொறுத்தவரையில அந்த ரிலீஃப் கேட்டிருக்கிறாங்க ஒரு பெட்டிஷனர். ஒருவேளை அந்த ரெஸ்பாண்டன்ட் பெட்டிஷன் போட்டவங்களுக்கு எதிராகவே அந்த ரெஸ்பாண்டன்ட் நடவடிக்கை எடுக்க முடியுமான்னா கவுண்டர் கிளைமுக்கு இதுல வாய்ப்பு இருக்கிறது. ஜுடிஷியல் செப்பரேஷன் மேட்டர்ல இருக்கலாம், இல்லைன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கான்ஜுகல் ரைட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா டைவர்ஸா இருக்கலாம். இதுல என்னது ரிலீஃப் ஃபார் ரெஸ்பாண்டன்ட் இன் டைவர்ஸ் அண்ட் அதர் ப்ரொசீடிங்ஸ். அப்ப ரெஸ்பாண்டன்ட்டுக்கு கவுண்டர் ரைட் டு கவுண்டர் கிளைம் பண்றதுக்கான வாய்ப்பை எந்த பிரிவு வழங்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 35 வழங்குகிறது. ஈவன் 36 பொறுத்தவரையில அந்த டியூரிங் த ப்ரொசீடிங்ஸ் அது பெண்டேட்லிச் அலிமோனி, அந்த ஒரு தற்காலிக மெயின்டெனன்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொன்னா அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து நீதிமன்ற தீர்ப்பு முடியும் போது பெர்மனன்ட் அலிமோனியை வழங்குவதற்கு அந்த 37 மூலமாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த
நடவடிக்கைகள் அனைத்துமே அப்பீலபிளா என்றால் ஆமா அப்பீலபிள். எங்க நீதிமன்றம் எதுன்னு சொன்னா ஹைகோர்ட் செக்ஷன் 39 அப்பீல் பத்தி சொல்லுது. வித்தின் 90 டேஸுக்குள்ளால நாம என்ன செய்யணும், அப்பீல் போகலாம். இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய ப்ரொவிஷன்ஸ் பொறுத்தவரையில இந்த மிசலினியஸ் ப்ரொவிஷன்ஸ்ல இருக்குது. இப்போ இந்த மிசலினியஸ் ப்ரொவிஷன்ல முக்கியமா பார்க்க வேண்டியது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல அந்த ராங்ஃபுல் ஆக்ஷன் ஆஃப் மேரேஜ் ஆபீசர், இந்த திருமண அலுவலர் ஒருவேளை அந்த நோட்டீஸ் பப்ளிஷ் பண்ணணும், அது பப்ளிஷ் பண்ணாமல் திருமணம் செய்து வைத்தாலோ அல்லது அது 30 நாள் டைம் கொடுக்கணும், பிரிமெச்சூரா 30 நாளைக்கு முன்னாடி அவரை திருமணம் செய்து வைத்தாலோ இல்லை இந்த சட்டத்தின்படி வேறு ஏதாவது ஒரு வகையில் அவர் கான்ட்ரவீன் பண்ணி இருந்தாலோ அவருக்கு ஓராண்டு தண்டனை அல்லது அபராதம் விதிப்பதற்கு வகை செய்ய முடியுமா என்றால் பிரிவு 46 படி முடியும். அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து வெறும் சிவில் இது நேச்சர் மட்டும் கிடையாது, இந்த சட்டத்துல கிரிமினல் நேச்சரும் இதுக்குள்ளால இருக்குது. அதே போல வந்து ஒரு மேரேஜ் ஆபீசர் செஞ்ச சில தவறு கரெக்ஷன்ஸ் பேர்லயோ இல்லைன்னா இதுலயோ எழுத்துலயோ எங்கேயோ ஒரு இடத்துல பிழை வந்துருச்சு, அந்த கரெக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அந்த கரெக்ஷன் என்னைக்கு அவருக்கு வந்து தெரிய வந்ததோ அந்த டிஸ்கவரி ஆஃப் அந்த மிஸ்டேக் தெரிய வந்ததிலிருந்து 1 மாதத்திற்குள் பிரிவு 49 படி அந்த மேரேஜ் ஆபீசர் அந்த தவறுகளை எரர்ஸை வந்து கிளியர் பண்றதுக்கு இதுல வாய்ப்பு இருக்குது. அதே போல வந்து இந்த சட்டத்தின்படி அந்த பைகாமி அந்த 494 ஐபிசி 495 ஐபிசிக்கு எல்லாம் தண்டனை வழங்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் தண்டனைக்குரிய குற்றமாக என்ன பண்ணிருக்குது செக்ஷன் 44ல சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இத்தனை பிரிவுகள் இருந்தாலும் இந்த சட்டம் எப்படிப்பட்ட ஒரு சட்டம்னு பாத்தீங்கன்னா இஸ் ஏ செக்யூலர் ஃபார்ம் ஆஃப் மேரேஜா இருக்கலாம், இல்லைன்னா இதுல இண்டிவிஜுவல் ஆட்டோனாமியை வந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது என்று சொல்லலாம். அதே போல சோசியல் ரீஃபார்ம் அண்ட் நேஷனல் இன்டகிரேஷனுக்கு உண்மையிலே யூனைட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்றோம், அந்த வேற்றுமையில் ஒற்றுமையை என்ஷூர் பண்ணக்கூடிய ஒரு சட்டமாக இது இருக்கிறது. அதே போல வந்து அந்த ஒரு யூனிஃபார்ம் கண்டிஷன்ஸ் ஆஃப் மேரேஜை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த 21 வயசு 18 வயசு, அதே போல ப்ரோஹிபிட்டட் டிகிரிஸுக்குள்ளால திருமணம் செய்யக்கூடாது, அதே போல மோர் தென் ஒன் ஸ்பௌஸ் இருக்கக்கூடாது, இது மாதிரிப்பட்ட இந்த மோனோகோமியை வலியுறுத்ததா இருக்கலாம், மென்டல் கெப்பாசிட்டியை வலியுறுத்ததா இருக்கலாம், நல்லா இதா சொல்லுது. அதே போல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரொசீஜர், அதாவது வந்து அதை என்ன சொல்றது நோட்டீஸ் கொடுக்குறாங்க, 30 days அப்ஜெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல வந்து அந்த திருமணத்துல ஏதாவது சங்கடம் நடந்துச்சுன்னா நடவடிக்கை எடுக்க முடியும், அது வந்து கரெக்ஷன் பண்ண முடியும் என்பதெல்லாம் இருக்குது. அதே போல வந்து சில ரெமெடிஸ் இருக்குதா, ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் இருக்குது, ஜுடிஷியல் செப்பரேஷன் இருக்குது, நல்லிட்டி ஆஃப் மேரேஜ் இருக்குது, டைவர்ஸ் போட முடியும். அதே போல இதுல பிறந்த குழந்தைகளுக்கான லெஜிட்டிமசி என்பது எந்த சூழ்நிலையிலும் அந்த குழந்தைகள் லெஜிட்டிமேட் சைல்டாக கருதப்படக்கூடியது, இது எல்லாமே இதுல இருக்குது. இருந்தாலும் நிறைய இதுல வந்து என்னன்னா சில விமன்ஸ் ரைட்ஸ் இஷ்யூலையும் சில சூழ்நிலையிலையும் பாத்தீங்கன்னா இந்த ஹானர் பேஸ்டு கிரைமுக்கும் இது வந்து வழிவகுக்குது என்கிற ஒரு கிரிட்டிக்ஸ் இதுல வருது. இதுல செக்யூலர் அண்ட் ரீஃபார்மிஸ்ட் கேரக்டர் இருக்குது, இண்டிவிஜுவல் ஆட்டோனாமி இருக்குது, மேட்ரிமோனியல் ரெமெடிஸ் இதுல கிடைக்குது. அதே நேரத்துல வந்து அந்த மேஜர் கிரிட்டிக்ஸும் பாத்தீங்கன்னா 30 day நோட்டீஸ், அதுல இப்ப ஒரு சாதியோ ஒரு மதத்தையோ மறுத்து திருமணம் செய்து கொள்பவர்கள் 30 நாள் நோட்டீஸ் கொடுத்தாங்க அவன் உயிரோட இருப்பானா என்கிற ஒரு கேள்வி வருது. அதை வந்து அதே நேரத்துல இந்த 30 நாள் நோட்டீஸ் என்பது KS புட்டசாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழங்கிய அந்த பிரைவசி அஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு எதிராக இருக்குது, ஆர்டிகல் 21க்கு எதிராக எங்களுக்கு இருக்குது என்கிற ஒரு சூழ்நிலையில இதை இது பண்றாங்க. அதே போல வந்து அந்த என்ன சொல்றது அந்த மாரல் போலீசிங், யார் இவன் ஒழுக்கமா இருக்கிறானா இல்லையா அப்படிங்கறது வந்து ஒரு சாதி மாதிரி திருமணம் செய்தாலோ மதம் மாதிரி திருமணம் செய்தாலோ அதை எனேபிள் பண்றதுக்கு மாரல் போலீசிங்கை எனேபிள் பண்றதுக்கான இதுல இருக்குது. அதை குறிப்பா அந்த சக்தி வாகினி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்குல வந்து அந்த ஹானர் கிரைம்ஸுக்கு எதிராக வந்து இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ற கப்பிள்ஸுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ன்ற அதுக்கெல்லாம் இது எதிராக மாறுது. சோ இதுல வந்து மற்ற ஹிந்து மேரேஜ்ல பண்றவங்க அன்னைக்கே போய் பண்ணிக்கலாம், மற்ற இதுல இருக்கிறவங்க அதே மாதிரி பண்ணிக்கிறாங்க, பட் இங்க மட்டும் எங்களுக்கு 30 நாள் கொடுக்குறீங்க, அது ஒரு பாகுபாடான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, ஒரு டிஸ்கிரிமினேட்டரி இம்பாக்டை எங்களுக்கு தருது. இது வந்து ஆர்டிகல் 14 சொல்லக்கூடிய ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாவை வந்து அவைல் பண்றதுக்கு முடிய மாட்டேங்குது.
அதே போல சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலேஸ் எங்களுக்கு தருது, பியூரோக்ராட்டிக் கண்ட்ரோல் இது வந்து அந்த அதிகார மிக்கவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுல கூட கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இயக்குனருடைய மகள் திருமணம் தொடர்பாக அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிச்சு. அந்த இயக்குனர் வந்து திரைப்படத்துல வந்து பயங்கரமான சமூக கருத்துக்களை எல்லாம் சொல்லவராக அறியப்பட்டார். ஆனால் அவருடைய மகள் ஒரு காதல் திருமணம் செய்த போது அது ஒரு பெரிய இஷ்யூவா மாறி அப்போ இருந்த ஒரு பெண் முதலமைச்சர் ஒரு ஓரல் டைரக்ஷன் எல்லா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்து அதுல பெற்றோர்களினுடைய சம்மதம் இருந்தால் அந்த திருமணம் செய்யும் போது பெற்றோர்கள் உடன் இருந்தால் பண்ணுங்க அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனா அது வந்து ரைட்டிங்ல இல்ல, ஜிஓவா கிடையாது. அது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்வைஸா கொடுத்திருந்தாங்க. அது கூட நம்ம வழக்கறிஞர்கள் நிறைய பேர் அந்த இதுல நீங்க ஆர்கியூ பண்ணி சட்டத்தின் அடிப்படையில சில வேலைகள் செஞ்சிருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளில் அது பியூரோக்ராட்டிக் கண்ட்ரோல் எல்லாம் இருக்குது என்கிற ஒரு தாக்கமும் இருக்கிறது. அதே போல வந்து இதுல அந்த ஒரு ஈக்குவாலிட்டி, நான் டிஸ்கிரிமினேஷன், லிபர்ட்டி அண்ட் பிரைவசி ரிலேட்டடான அந்த இண்டிவிஜுவல் சாய்ஸ் வந்து இதுல அவுட் ஆயிருது, கம்யூனிட்டி கண்ட்ரோல் இதுல அதிகமா இருக்குது என்கிறது மாதிரிப்பட்ட பல்வேறு ஒரு பார்வையோடு இந்த சட்டம் தொடர்ந்து பயணிக்கிறது. என்னை பொறுத்தவரையில இது மாதிரிப்பட்ட சட்டங்களை எல்லாம் சில நேரங்கள்ல அந்த கேஸ்ட் டிசேபிலிட்டிஸ் ரிமூவல் ஆக்ட் எல்லாம் தூக்கி தூரப்பட்டது மாதிரி இந்த சட்டங்களையும் எடுத்து தூர போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா என்றால் சில நேரங்கள்ல இருக்குது. அந்த ஹானர் பேஸ்டு கிரைம், ஹானர் கிரைம் இருக்கிற அந்த மனநிலை உள்ளவர்களுடைய ஆதிக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா இது வந்து அது மாதிரி மாறலாம். ஆனா அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னு சொல்றதுல ஒரு சட்டத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது இந்த சட்டம் என்பதில் எந்த அளவிற்கும் நமக்கு என்ன கிடையாது, ஐயமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்து மேரேஜ் ஆக்ட், கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட், அந்த மாதிரிப்பட்ட ஆக்ட் அதெல்லாத்தையும் அந்த பர்சனல் ஆக்ட் எல்லாம் தள்ளிக்கிட்டு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு திருமணத்திற்கான ஒரு சட்டத்தை அப்படின்னா இதிலிருந்து நாம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்கிற கருத்துகளும் பல்வேறு அந்த கிரிட்டிக்ஸ்ல இருக்குது. அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு சட்டத்தை பார்த்திருக்கிறோம். தேங்க்யூ காளிதாஸ் சார். Thank you, sir.